அழகே அழகு சீரியல்ல டுடே எபிசோடில் நம்ம எல்லாருமே சேர்ந்து கொடைக்கானலுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. ரெஸ்டாரண்ட்டில் காரில் போயிட்டுருக்கிற போது ரேவதி இருந்துட்டு, அண்ணன் நீங்கள் வந்த காரை அனுப்பிட்டுட்டீங்கள, நாங்கள் நம்ம கார்லேயே போகலான்னு நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து போனால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பரவாயில்ல, அவர் பேச மாட்டார், நீ எதுவும் தப்பாக எடுத்துக்காதுன்னு. அவர் பேச மாட்டார், ஆனால் நீ பேசவில்லை, அதுவே எனக்கு போதும்டா, வாடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தங்கராஜோட கார்லேயே கிளம்பி போயிட்டுருக்காங்க. காரில் போயிட்டுருக்கிற போது தேவி கிட்ட அந்த லெமனை வந்து கொடுத்துட்ருக்காங்க. எனக்கு எதுக்குங்க, ஏற்கனவே ட்ரிப்பெல்லாம் போனால் உனக்கு தாங்கவே தாங்காது, வாமிட்டு தான் எடுத்துகிட்ருப்பேன், அதனால் இந்த லெமனை கையில் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அதுக்கு அடுத்ததாக எல்லாருக்கிட்டையுமே கொடுக்குறாங்க. உங்களுக்குங்க நான்லாம் எவ்வளோ பெரிய காடு மலை அப்படி சர்றன்னு போயிட்டு சர்றன்னு வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பேசின கொஞ்ச நேரத்துலேயே எனக்கு வாமிட் வருது, காரம் ஓரம் போட மச்சான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக அவர் வாமிட் பண்ணுறத பார்த்த உடனே இந்த பக்கம் மலரும் மதியம் ரொம்பவே சிரிச்சிட்ருக்காங்க. நம்ம எல்லாருக்கும் லெமன் கொடுத்தாரு, பெருசாக பேசினாரு, கடைசியில் இப்படி வாந்தி எடுத்துட்ருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லி கிண்டல் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் இந்தாங்கண்ணே, நீங்கள் கொடுத்த லெமன் தான், நாங்கள் இந்த ட்ரிப்பை ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுவோம், ஆனால் உங்களுக்கு தான் ஒத்துக்கலை போல இருக்குது, அதனால் இந்த லெமனை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்ருக்காங்க. இன்னும் எவ்வளோ நேரம் மாப்பிள்ள இவ்வளோ போயிட்டே இருக்க முடியும், இன்னும் 2 கிலோமீட்டர் தான் மாமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த இடம் ரொம்ப நல்லா இருக்குல்ல, ஒரு ஃபோட்டோ வச்சா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டில் வந்து தங்கராஜும் தேவியும் வந்து சாஞ்ச மாதிரி பயங்கரமாக போஸ் கொடுத்த மாதிரியெல்லாம் ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக நம்ம மலர் இருந்துட்டு, எங்க நம்மளும் எடுத்துக்கலாங்க, அண்ணி என்ன காரியம் பண்ணிகிட்டு இருக்கீங்க, அதான் ஃபோட்டோ எடுக்கிறேன் நான் இருக்கல்ல, அதனால் நீங்களும் அண்ணனும் வந்து நில்லுங்க, போஸ் எல்லாம் கொடுங்க, நான் எடுத்துறேன் உங்களுக்கு ஃபோட்டோ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அதுக்கு அடுத்ததாக மதியம் நம்ம சுரேஷையும் நிற்க வச்சு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அந்த மாதிரி நேரத்தில் பக்கத்தில் ஒரு லவர்ஸ் வந்து உட்காந்துட்டு இருக்கிறத பக்கத்தில் இருக்கிற பெரிய மனுஷங்களாம் வந்து, என்னடா இங்கே உட்காந்து தப்பு பண்ணிகிட்டு இருக்கீங்க, உங்கள் பேரண்ட்டுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி வர சொல்கிறோம், உங்கள் பேரண்ட்டோட நம்பரை கொடுங்க அப்படின்ற மாதிரி மிரட்டிகிட்டு இருக்காங்க. சுரேஷ் இருந்துட்டு போயிட்டு அவங்க பிரச்சனையை சால்வ் பண்ணலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. மதியம் இருந்துட்டு மலர்கிட்ட 2 பேத்தையும் எப்படியும் பிரித்து வச்சுருவார். 2 பேரோட பேரண்ட்ஸை வர சொல்லி பெரிய பிரச்சனையாக்க தான் போகிறாரு. உனக்கு சுரேஷை பற்றி உனக்கு அவ்வளோதான் தெரியும், இப்போ பாரு அவரோட பஞ்சாயத்தை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம சுரேஷ் இருந்துட்டு அவங்கள பார்த்தா தப்பு பண்ணுற மாதிரிலாம் தெரியல, அவங்க சும்மா என்ஜாய் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க, சும்மா தேவையில்லாமல் அவங்க மேலே பழிய போட்டுட்ருக்காதீங்க, முதல்ல நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர்க்காரங்களை அங்கேருந்து விரட்டி விட்டுடுறாங்க. அந்த ட்ரிப்புக்காக வந்தவங்களையும் சமாதானம் பண்ணி இதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டுடுறாங்க. சுரேஷ் நடந்துக்கிட்டதெல்லாம் வச்சு பார்த்தோன்னே மதிக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. சரி போகலாம் வாங்க, எங்கே போகலாம், நீங்கள் 2 பேரும் இன்னும் ஃபோட்டோவே எடுத்துக்கல, முதல்ல போஸ் கொடுங்க, 2 பேரும் கையை ஒட்ட மாதிரி பிடிச்சிக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் போஸ் கொடுக்க சொல்கிறாங்க. மதி எங்கே கத்திடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் நினச்சாலையும் மதி கத்தாமல் ரொம்பவே சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து தான் ஒரு வழியாக ஜீப்பில் போயிட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிடுறாங்க. சரி ஹோட்டலில் போய் ரூம் புக் பண்ணலான்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க மதி. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி அழகே அழகு சீரியல்ல அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.